நான் சாட்சி சொல்லலாம். கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுத்தா, கர்த்தர் எனக்கு படிப்பை கொடுத்தா, கர்த்தர் எனக்கு வேலை கொடுத்தார். உலகமே சாட்சி சொல்லலாம். பாஸ்ட் இப்படி இருந்தார், இப்படி மேலே வந்தார், நற்சாட்சியாகவே இருக்கும். ஆனால் இந்த குடும்பத்துக்குள்ளே வருகிற சாட்சி வளர்ந்த பிறகு சொல்கிறேன் நான், பலப்பட்ட பிறகு. நல்லா பலப்பட்டுட்டான் பையன், நல்லா சம்பாதிக்கிறான், இல்லை சந்தோஷம்தான். ஆனால் உண்மையாக இல்லை, என்கிட்ட பொய் சொல்கிறான், சம்பாதியத்திலே பொய் சொல்கிறான். ஆத்மாத்தமாக சபையை நேசிக்கிறார் பேதுரு. அனனியா சப்பீரால் வராங்க விசுவாசிகள், நிலத்தை இவளுக்கு தான் விட்டுறாயா? சரி, அவனெல்லாம் அவன் காசு விற்றுட்டான். போய் சொன்ன பற்றியா, உடச்சிட்டாரு பேதுரு. அது வேறு மாதிரி பரிசுத்தம் ரியாக்ட் பண்ணி அவங்க இறந்தே போயிட்டாங்க. பயப்படாதீங்க, அந்த மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்றதை புரிஞ்சுக்கணும். பொய்ன்றதுக்காக சொல்கிறேன், காணிக்கைக்கு சொல்ல. ஒரு பொய் தாங்க முடியாது. ஆமாம், நான் விக்கிரகத்தை வச்சுக்கின்னு நான் பாட்டுக்கு சுற்றின்னு வரேன், பரிசுத்தாய் வராரு, அப்பயும் அவரை மறுதளிக்கிறேன். எல்லாமே கர்த்தர் என்னை தேடி வராதது இல்லை, எல்லாமே வந்தது தான். ஆனால் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. எத்தனாய் காணப்பட்ட என்னுடைய ரத்தத்திலிருந்து பிறந்த என் ரத்தம் எத்தனை அத்தனையும் இருக்குது. என்னது எத்தனை இருக்கிற அத்தனை குணாதிசயமும் இருக்குது. தாய் 16 அடி 8 அடினா குட்டி 16 அடி பாயுது. ஆனால் அன்றைக்கி என் தகப்பனுக்கு நான் பண்ண துரோகம் என்னால் தாங்கிக் கொள்ள முடிந்தது. வாலிப வயசு. இப்போ என் பிள்ளைகள் எனக்கு பண்ணுகிற துரோகம் என்னால் தாங்கிக் கொள்ள முடியல. யாக்கோபுடைய மனநிலையை சொல்கிறேன் உங்ககிட்ட, சொல்லி ஆறுதல் படுத்துறதுக்கு பார்த்தா ராகேலும் இல்லை. அவருக்கு ரொம்ப பிரியமான பெண்மணி இல்லையா அது மனைவி. பிடிச்சவங்களை கட்டுறது நல்லது தான், இல்லைன்னு சொல்ல. அது பண்ண விஷயந்தான் இது. லேயாலால் எந்த விஷயத்துலையும் அவன் தலைக்குனி இல்லை. அதான் சொல்கிறது, நமக்கு பிடிச்சதுன்னா நம்மளை ஒரு பிடி பிடிச்சிடும். அது மனநிலை சொல்கிறேன் நான். எப்படி ஐயா வாழ முடியும் வயோதிக காலத்தில்? எல்லாத்துக்கும் மேலே அப்படியே போய் கொண்டிருக்கிற பொழுது, எப்பொழுது பரிசுத்த ஆவியையும் அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவத்தை யாக்கோபாகிய நான் மறுதளிக்கிறேனோ, கனவீனப்படுத்துகிறேனோ, அவ்வளோதான். அதை நான் இழக்கிறதும் எனக்கு தெரியவில்லை. அது நான் யோசேப்பு இறந்துட்டான்னா அழுதானே தவிர, ஒரு பெரிய தீர்க்கதரிசி நம்ம விட்டு போயிட்டாரு, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட என் பிள்ளை, தரிசனம் பார்த்து என் பிள்ளை போச்சுன்னா அழுல. அதை அவன் விரும்பவும் இல்லை. அந்த பிள்ளையும் போச்சா, நான் நேசித்தது எதுவுமே இல்லை. கட்சியில் பார்த்தா அபிஷேகம் போச்சு, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஸ்தானாதிபதி போச்சு, வறுமை உள்ளே வருது, சட்ட திட்டத்தோடு உள்ளே வருது வறுமை. எனக்கு மட்டும் வரல, தேசத்தில் பஞ்சம் வருது. அப்போது வயோதிகத்தில் வரக்கூடாதது என்ன? வறுமை. உழைக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது பாடியில்.